நமக்கு நம்ம ஆவிக்குரிய சபைக்கு 8:11 ஆமோஸ் சொல்லுது, ஜனக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என்ன இருக்குது? வசன பஞ்சம். இந்த வசன பஞ்சத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ இன்னொன்று சொல்கிறோம், உங்களுக்கு நல்லா கவனிங்க. சமீபத்தில் சைனாவில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போது எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் அல்லது விசுவாசிகள் கூட எதில் பழகிட்டாங்கன்னு கேட்டால், இந்த பைபிள் கொண்டு வந்து போகிறது நம்ம சபையில் இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது. பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் பைபிள் அல்லது ஆன்லைனில் கொண்டு போகிறது, அப்புறம் சபையை ஆன்லைனில் நடத்துறது, அவங்க சர்ச்சை அதில் தான் நடத்துகிறாங்க. டிபெண்டபிள், அதை டிபெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. சைனாவில் இப்போ என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு ஒரு ரூல் போட்டான். எல்லா வெப்சைட்டையும் ஸ்க்ரீனிங் பண்ணி பைபிள் செர்மன் அல்லது பைபிள் செய்திகள், பிரசங்கங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சை அவங்களுக்கு குடும்பப்படுத்தி அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான் இருக்குது. இப்போ ஆன்லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்கிறான், நீங்கள் ஆன்லைனில் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இன்னும் சில நாடுகளில் ஆன்லைனில் பேசுறதுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இப்படி தான் பேசணும், மிராக்கிள்ஸ் பற்றி பேசக்கூடாது, இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் போதனைகள் மட்டும்தான் செய்யணும், அவர் செய்த அற்புதத்தை சொல்லக்கூடாது, ஜனங்களை நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு குரூப். நீங்கள் எந்த ஆன்லைனை நம்புறீங்களோ அந்த ஆன்லைனில் வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது. திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி சபைகளுடைய விஷயம் என்னென்னா, கொரோனா வந்த பிறகு இனிமேட்டு லாக்டவுன் வந்தால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம எப்படியாவது ஆன்லைனில் என்ன கிடைக்கும், வசனம் கிடைக்கும், செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு யோசனை பண்ணுறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆன்லைன்லேயும் வசனம் கிடைக்காது. நான் ஒரு 10 வருஷமாகவே சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் நல்ல பைபிள், அது என்னங்க நல்ல பைபிள்னு கேட்குறீங்களா? நிறைய பைபிளில் இப்போ வசனம் இல்லை, நிறைய வசனத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க, மாறி இருக்குது. கரெக்ட் வேர்ஷனில் உள்ள பைபிளை ஒரு 5 பைபிள் 10 பைபிளாவது வாங்கி வைங்க, ஒவ்வொருத்தரும் வாங்கி வைங்க, பைபிளை வாங்கி வீட்டில் வைங்க. ஏன்னா வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது. ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆன்லைனில் கிடைக்கிறது கூட ஒழுங்காக இருக்காது, சரியாக எல்லா வசனமும் இருக்குமான்னு தெரியாது. பிரிண்டட் வேர்ஷன் இஸ் ஆல்வேஸ் பிரிண்டட், அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதுலேயும் கரெக்ட் வேர்ஷன், சரியாக இருக்கிற வேர்ஷனை வாங்கிடுங்க. ஒவ்வொருத்தரும் 5 வாங்கி வைங்க, இல்லை 10 மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரப்போகுது, வாங்கி வைங்க. வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் சந்ததிகளுக்கோ அது பிரயோஜனப்படும். நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட பைபிள் இருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பழக்கப்பட்டுருச்சு. அவன் சபைக்கு வரும்போதே ஃபோனில் தான் வரான், பைபிள் தூக்கிட்டு வர வெக்கப்படுறான். நாளைக்கு அவனுக்கு பைபிள்னு போய் பார்க்கும்போது ஒரு தப்பான பைபிள் தான் இருக்கும், நிறைய வசனம் இல்லாத பைபிள் இருக்கும், வசனம் மாற்றப்பட்ட பைபிள் இருக்கும். தமிழில் ஒரு வேர்ஷன் வந்திருக்கு இப்போ புதுசாக. அந்த வேர்ஷனில் அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக கால்நடை அடிக்கப்படுதுன்னு போட்டிருக்கு. கால்நடை என்னன்னு கேட்டால், சில நாடுகளில் ஆட்டுக்குட்டி இல்லையாமா, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியாதாமா. ஸோ கால்நடைங்கிறது காமன் வேர்ட், கால்நடைங்கிறது ஒரு காமன் வேர்ட். அப்படி போட்டுட்டிங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு என்ன தெரியல. ஆட்டுக்குட்டிங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவோடைய பலியை குறிக்குது. இந்த மாதிரி பிசாசு காலங்களையும் நியமங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் மாற்றுவான்னு இருக்கு இல்லையா, தானியேல் 7:25 நினைக்கிறேன் இருக்கு இல்லையா, அந்த காரியம் இப்போ நடக்குது கண்களுக்கு முன்பாக. வசனங்கள் மாற்றப்படுது, அப்படியே ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் போடப்படுகிறது. அதுக்கு நீங்கள் இப்போவே ஒரு 5 பைபிள் 10 பைபிள் அதை ஒரு வேலையாக அல்லது ஒரு சொத்தாக வாங்கி பேக் பண்ணி பத்திரமா வைங்க. நீங்கள் படிக்கிற பைபிள் இல்லாமல் சொல்கிறேன், அது என்னைக்கோ யாருக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது ஒரு நாள் பைபிள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், நல்ல பைபிள் கிடைக்காது, அப்போ அது யூஸ் ஆகும். வசன பஞ்ச காலம் எல்லா பக்கமும் வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்லைனில் வசனத்தை தப்பாக போதிக்கிறது அல்லது வசனத்தை உங்களை விட்டு திருப்புறது, சத்தியத்தை விட்டு திருப்புறது, இது அதிகமாயிருச்சு. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், எல்லா வகையான பஞ்சம் வெளியே இருக்குது, அடையாளம்
அது நமக்கு தெரியும். சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் அதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி வசன பஞ்சம் ஒன்று இருக்குது. அது நமக்குள்ளே நமக்குள்ளனா இப்போ உலகத்துக்குள்ளே அதிகப்படியாக இருக்குது. உபதேசத்தினுடைய கள்ள உபதேசத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போயிடுச்சு. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கள்ள உபதேசத்தில் இருக்குது. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு ஒரு எண்ணம், ஆன்லைனில் போய் உட்காந்து பார்க்குறதுல, நூதனமான காரியங்கள் புதுசு புதுசாக படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். படிச்சுட்டு வந்து இது இப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுது. நான் சொல்கிறேன், அந்த இடத்துலன்னு சொல்லுவேன், இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், ஒரு தேவையில்லாத விஷயத்தை படிப்பது ஆபத்தானது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிங்க. அது உங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. சும்மா தீனால் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனால் தீட்டுப்பட்டு போனால்னு இருக்குது, கடைசியில் செத்தே போனால். அதான் சாரி, ஒரு பெரிய மரணம் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சும்மா போய் உள்ளே சுற்றி பார்க்குறேன், ஆன்லைனுக்குள்ளே போகிறேன், வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், அதை பார்க்குறேன், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாட்டாதீங்க. வசனம் வாசிங்க. அதை தாண்டி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக படிக்க போகிறீங்களா, ஆன்லைனில் போகிறீங்களா, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே உள்ளே போய் அவர் அங்கே சொல்கிறாரு, ஜெர்மனியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்கிறாருன்னு போய், அவர் ஹீப்ரூவில் சொல்கிறாரு, கிரீக்கில் சொல்கிறாருன்னு போய் மாட்டி உபதேசத்தில் கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் கர்த்தரை விட்டு போன குரூப் இருக்குது. தேவையில்லாத படிப்பு தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையான அறிவு என்ன இருக்கோ அது மட்டும் கிடைச்சா போதுமானதாக. நிறைய பேர் நூதனமாக நிறைய உட்காந்து பார்க்குறாங்க. தயவு செய்து வேண்டாம். வசன பஞ்ச காலம் வந்திருக்கு.